அந்த பொண்ணுக்கு காலையில் நிச்சயதார்த்தம், மதியம் எனக்கு. ஒரே குடும்பம்தான். அவங்க வீட்டில் அந்த பையனுக்கு நெட்டவழி பொண்ணு கூட நிச்சயதார்த்தம் பண்ணுறாங்க. அவங்க வீட்டு பொண்ணுக்கு என் கூட நிச்சயதார்த்தம் பண்ணுறாங்க. டேய் முத்து, என்ன நீ? அந்த பொண்ணு வந்து எனக்கு என்ன சொல்லிட்டு போச்சு உங்ககிட்ட? உனக்கு நிச்சயதார்த்தம் ஏற்பாடு பண்ண வேணாம், எங்கள் வீட்டில் நான் நிறுத்திடுவேன் அப்படி தானே சொல்லிட்டு போச்சு. அப்புறம் நாளைக்கு நிச்சயதார்த்தன்ற, அதுவும் அந்த பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தம் உனக்கும் நிச்சயதார்த்தன்ற, நீ உங்கள் வீட்டில் நிறுத்தலையா? இல்லைடா, எங்கள் வீட்டில் சொல்லிட்டேன், அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நடந்தது சொல்லிட்டேன் எங்கள் வீட்லேயும், இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து கேட்டு போச்சுன்ட்டு. அதுக்கு என்ன சொல்கிறாங்க, அந்த பொண்ணுக்கு காலைல தான் நிச்சயதார்த்தம், காலைல நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கப்புறம் மதியம் நம்ம வீட்டில் உனக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிவிடுவோம், அங்கே வீட்டில் நடக்கலைன்னா நம்ம வீட்லேயும் நடக்க தேவையில்ல, நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீ ஒத்துக்கிட்ட? அப்புறம் என்ன பண்ணுறது, ஒத்துக்கிட்டேன். டேய் முத்து, அந்த பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணால் உனக்கு பரவாயில்லையா? உன்னை நீ பண்ணிக்க தயாராக இருக்கியா? அப்போ அந்த பொண்ணு உனக்கு வேணாமா? அந்த பொண்ணு உன்னை விரும்பிச்சு? என்ன முத்து, எனக்கு புரியல, சொல்லு. உன் மனசில் அந்த பொண்ணு வேணான்னு நினைக்கிறிய நீ? இல்லை, நான் வேணும் வேணான்னு நினைக்கிறதெல்லாம் இருக்கட்டும். அப்புறம் அவங்க வீட்டில் எடுக்கிறது தானே முடிவு. அந்த பொண்ணு எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ண போகுது. அந்த பொண்ணுக்கு ஓகேனா நிச்சயதார்த்தம் நடக்க போகுது, இல்லைன்னா நிற்க போகுது. இன்னும் எங்கள் வீட்லேயும் நிறுத்த சொல்கிறோம் நான். டேய், நான் உன்னை கொன்றுவோம் நான். என்னடா நீ பேசுகிற நீ? இங்கே பாரு, நான் காதலிச்சதுலாம் கிடையாது, ஆனால் காதலை பற்றி எனக்கு புரியும், சரியா? எனக்கு வேற பழக்கம், அது சுற்றுற பழக்கம், அதெல்லாம் எதாக இருந்தாலும் இந்த லவ் விஷயத்தெல்லாம் வந்து ஏமாற்றக்கூடாது, உண்மையாக இருக்கணும். நீ என்ன சொல்கிற? இப்போ அந்த பொண்ணு உனக்கு வேணான்னா என்ன பண்ணும்? அவங்க வீட்டில் நிச்சயதார்த்தம் நின்னாலும் நீ நிச்சயதார்த்தம் பண்ணிக்கணும் தானே? அந்த பொண்ணு வீட்டில் நின்ட்டா நீ நிறுத்திடுவன்ற, நீ ஏன் நிறுத்தணும்? அப்போ உனக்கு அந்த பொண்ணு வேணுமா? இல்லை, எனக்கு நீ கேட்குற கேள்விக்கு பதில் தெரியல எனக்கு, அவ்வளோதான். ஓ, தெரியலன்னு சொல்லாத, மறைக்கிற முத்து, நீ உண்மையை மறைக்கிற. உன் மனசில் இருக்கிறத வெளியே சொல்ல மாட்டேற. நீ வெளியே சொன்னாதானே எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீ மனசுக்குள்ளேயே வச்சிருந்தா அப்புறம் உன் மனசுக்குள்ளேயே போயிடும், பின்னாடி வருத்தப்படுவ முத்து. நான் சொல்லிட்டேன், நீ அந்த பொண்ணையும் கஷ்டப்படுத்த பார்க்குற, நீயும் கஷ்டப்பட போகிற. ஒழுங்கா நாளைக்கு போயிட்டு அந்த பொண்ணு வீட்டில் நிச்சயதார்த்தம் பண்ணாமல் நிறுத்து, சரியா? அவங்க அப்பா கிட்ட பேசு. கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். நீ அந்த பொண்ணு சேரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் சேர்த்து வைக்க நான் உதவி பண்ணுறேன், சரியா? நீங்கள் 2 பேரும் முதல்ல ஒத்து வரணும். அந்த பொண்ணு மட்டும் சொல்லுது, ஆனால் நீ உன் மனசில் இருக்கிறத சொல்ல மாட்டேற, இது தப்பு. வேணாண்டா, நானே ரொம்ப கஷ்டமாக இருக்கேன், வேணாம். இதுக்கப்புறம் என்ன எதுவும் கேட்காத, போடா. எது அதான் நாளைக்கு பார்த்துக்கலாம், போ. பின்னாடி நீ கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் நான் நின்று பேசிகிட்டு இருக்கேன், சரியா? இப்போ நிச்சயதார்த்தன்றது ஒரு பாதி கல்யாணத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. நிச்சயதார்த்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிறுத்ததுன்றது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு தான் நிச்சயதார்த்தமே பண்ணாமல் நிறுத்த சொல்கிறேன் நான். ஒரே குடும்பம் தானே, அவங்ககிட்ட சொன்னால் கேட்டுக்கு போகிறாங்க. நீ ஏன் அப்படி அமைதியாக இருக்க? சரி, இப்போ நீ கஷ்டமாக இருக்க, நான் எதுவும் பேசலை, நைட்டு பேசிக்கலாம். சங்கீதா, நான் தான் நிற்கிறேன். அப்பா என் மேலே கோவமா இருக்கிறான்ட்டு நீ ஏண்டி நிற்கிற? கூப்பிடுடி அப்பாவை. அக்கா, எனக்கு பயமா இருக்குதுக்கா, அப்பா திட்டுவாருல. நானும் வேற நேற்று ஃபுல்லாக உங்கள் வீட்டிலே இருந்துட்டு இப்போதான் வரேன், என்ன வேற என்ன சொல்லுவாருன்னு தெரியலக்கா. சங்கீதா, உன்னை திட்டமாட்டாரு சங்கீதா. அப்பா என் மேலதான் கோவமா இருக்காரு. நான் தானே தப்பு பண்ணேன், நீ என்ன தப்பு பண்ண? அதனால இதுவாக இருந்தாலும் நான் பேசிக்கிறேன். ப்ளீஸ் கூப்பிடுடி. நான் போய் தட்டுனா கதவு கூட திறக்க மாட்டாரு, அப்புறம் நான் பேசவே முடியாம போயிடும். நான் அப்பா கிட்ட எப்படியாவது மன்னிப்பு கேட்டுறேன், நீ கூப்பிடுடி. சரிக்கா, சரி கூப்பிடுறேன். அப்பா, அம்மா, அப்பா. என்ன? ஏன் இப்போ வெளியே நிற்கிற? உள்ள வா, உள்ள வந்தே தொலை. அப்பா, கதவு திறங்கப்பா, அப்பதானே உள்ள வர முடியும். கதவு திறக்க முடியாது, நீ பின்பக்கமா வா, சரியா? நீ மட்டும் வா. அப்பா ப்ளீஸ்ப்பா, வெளியே வாங்க, எனக்காக வாங்கப்பா. என்னம்மா சங்கீதா, உள்ள வான்னு சொன்ன கதவு திறன்ற, எதுக்கு என்ன கதவு திற சொல்ற? உன்னை வெத்தலை பார்க்க வச்சு உள்ள அழைக்கணுமா? அப்பா, நான் தான் வர சொன்னேன், என் மேல இருக்க கோவத்துல எதுக்குப்பா சங்கீதா மேல காமிக்கிறீங்க? அப்பா, என்ன மன்னிச்சிடுங்கப்பா,
தெரியாம போய் சொல்லிட்டேன். வாய மூடு. இங்க நிக்கிறதுக்கு உனக்கு அருகதை கிடையாது. நீ யார்? நீ எதுக்கு என்கிட்ட பேசுற? என்ன அப்பான்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கனா இல்லையா? என்ன இதுக்கப்புறம் கூப்பிடாத. அப்பா தப்புதான்ப்பா, தப்புதான். நான் அகஸ்டின் அவங்க அப்பா பேக்கரி வச்சிருக்காரு சொன்னது தப்புதான். அதுல என்னப்பா இருக்குது? சரி, மீன் வியாபாரம் பண்றாரு, அவர் வியாபாரம் பண்றதுக்கு எனக்கு என்னப்பா சம்மந்தம்? நான் தான் அகஸ்டின் என்ன வேலை செய்யறான்னு சொல்லிட்டேன்லப்பா, அதுல ஏதாவது போய் சொன்னா? இங்க பாரு, ஒன்னும் தெரியாத மாதிரி பேசாத. அவங்க அப்பா வேலை செய்யறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மளோட குலம் கோத்திரம் உனக்கு தெரியுமா தெரியாதா? அந்த உண்மையை என்கிட்ட மறைச்சேன். கல்யாணம் நான் வேணாம் சொல்றேன்றதுக்காக தானே? அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி அவங்களோட குலங்கோத்திரம் உங்ககிட்ட நான் மறைக்கணும் சொல்லிலாம் நினைக்கவே இல்லப்பா. நான் நினைச்சது இந்த வியாபாரம் அவர் செய்யறத மட்டும்தான். மற்றபடி குலங்கோத்திரம் நான் மறைக்கணும்னு நினைக்கலப்பா. இங்க பாரு லாவண்யா, என்கிட்ட மறுபடி போய் சொல்லாத. எல்லாத்தையும் பிளான் போட்டு தான் நீ என்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்கிற. உனக்கு தெரியாது நான் குலங்கோத்திரம்லாம் முக்கியமா பாக்குறவனு. நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் அதெல்லாம் முக்கியமானதை பாக்குறாங்களா இல்லையா? அதை பார்த்தானே கல்யாணம் பண்றோம். அப்படி இருக்கும்போது நீ மறைச்சிருக்கணும், அதுக்கு என்ன அர்த்தம்? நீ எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சிருக்க. அப்பா, நான் அதை பத்திலாம் ஏன் உங்ககிட்ட சொல்லலாம்? நீங்க என்ன சொன்னீங்க என்கிட்ட? உனக்கு விருப்பமா? நீ அங்க போய் வாழணும், நீ சந்தோஷமா இருப்ப நீ நினைக்கிறியா? உனக்கு பிடிச்சிருக்கா? உன் விருப்பதாமா எனக்கு அப்படி சொன்னீங்களே. அப்ப இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, இதெல்லாம் நீங்க எடுத்துக்க மாட்டீங்க சொல்லிட்டு தான் அதை பத்தி நான் பேசலப்பா. நான் பண்ண ஒரே ஒரு தப்பு, அவங்க அப்பா பேக்கரி வச்சிருக்காரு சொன்னதுதான். அது கூட அம்மா கிட்ட முத சொன்னப்ப ஆட்டோ ஓட்டுறோம்னா வேணான்னு சொன்னாங்க. நீங்களும் எங்க அவங்க அப்பா செய்யற வேலை சொன்னா வேணான்னு சொல்லிடுங்களே சொல்லிட்டு தான்ப்பா அந்த நேரத்துல போய் சொன்னேன். மற்றபடி வேற ஒண்ணும் இல்லப்பா. இங்க பாரு லாவண்யா, நீ என்ன வேணா சொல்லு. இப்ப நீ அங்க போய் வாழ போறன்றதுனால நீ 1008 பேசுவ. எனக்கு குலம் கோத்திரம் முக்கியம் தான். நம்ம ஜாதி சனெல்லாம் என்ன பேசுவாங்க? அதனால நீ இந்த பக்கமே வராத. அங்கேயே போய் எப்படியாவது வாழு. என்ன கோவப்படுத்தி பார்க்காத. போ, இந்த வீட்டு வாசப்படி இனிமேட்டு மிதிக்காத. அப்பா, உங்களுக்கு குலம் கோத்திரம் அவ்வளவு முக்கியமாப்பா? என்ன சொல்ற? அப்பா, ஊர் உலகத்துல என்ன யாருமே மாத்தி கல்யாணம் பண்ணாமல இருக்கிறாங்க? அப்படி மாத்தி கல்யாணம் பண்ணி தான் சந்தோஷம் இல்லாம இருக்கிறாங்களா? அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லப்பா. அவங்கவுங்க எப்படி போய் வாழ போறாங்க, அவங்க புருஷன் எப்படி நடந்துக்கிறாங்க, அந்த குடும்பம் எப்படி நடந்துக்குது, அவங்களுக்கு என்ன சொத்து இருக்குது, வீடு இருக்கு, இதான்ப்பா முக்கியம். இது கூட பெருசா முக்கியம் இல்ல. அந்த 2 பேரோட மனசு தான்ப்பா முக்கியம். அக்காவுக்கு அகஸ்டினுக்கு பிடிச்சிருக்கு, அகஸ்டினுக்கு அக்காவை பிடிச்சிருக்கு, அவ்வளவுதானப்பா. என்ன லாவண்யா அங்கிருந்து சொல்லி கூட்டின்னு வந்தாளா இந்த மாதிரி எனக்கு சப்போர்ட்டா பேசுன்னு? எனக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி எனக்கே அறிவுரை சொல்றேன் நீ. எனக்கு ஒன்றும் தெரியாதா? அப்பா, இது ஒரு சின்ன விஷயம். இதுக்கு போய் அக்காவை என் பொண்ணே இல்லை அந்த வீட்டுக்கே வராத அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. அக்கா போய் சந்தோஷமா இருக்கணும்ப்பா. நீங்க இப்படி மண்டபத்துல இருந்து பேசிட்டு வந்தது அக்காவுக்கு அந்த வீட்லயும் பிரச்சனையா இருக்குது. அங்கேயும் ஒரு மாதிரி அக்காவை பேசுறாங்க. நீங்க சமாதானம் ஆனாதான்ப்பா அங்கேயும் நல்லபடியா அக்கா கிட்ட பேசுவாங்க எல்லாரும். இங்க பாரு சங்கீதா, மறுபடியும் பேசாத சொல்லிட்டேன் நானு. எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல, அவ்வளோதான். நான் நம்பி லாவணியா கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி உன் விருப்பம் அப்படின்னு எல்லாத்தையும் கொடுத்தேன் பாரு. அது ஏன் தப்பு தான். நான் தான் விசாரிச்சிருக்கணும். இப்போ உங்ககிட்ட பேசுறதுக்கு நேரம் கிடையாது. உள்ள வரைக்கா வரலையா நீ? இல்லை உங்க அக்கா கூடயே போறியா? போ, எனக்கு பிரச்சனை கிடையாது, போ. அப்பா, அக்காவே உள்ள கூப்பிடுங்கப்பா ப்ளீஸ்ப்பா. இது மாதிரிலாம் அக்காவை ஒதுக்காதீங்க. நான் விட, நீ இப்போ உள்ள வரையா வரலையா? நீ உள்ள வந்தா அவ வரலாம், போ. நான் கதவை சாத்த போறேன். இப்படியே அவங்க கூடயே போ. சங்கீதா, சங்கீதா அழுவாதே, போ. அப்பா சொல்றல்ல, போ. அப்பா இன்னும் கொஞ்ச நாளுக்கோ தணிஞ்சதுக்கு அப்புறம் நான் வரேன், சரியா? நீ உள்ள போ. அப்பா கதவை சாத்த போறாரு. அப்பா அப்புறம் கூப்பிடாரு, போ. இல்லக்கா, நான் போல. நான் உன் கூடயே வரேன். உன்னை அப்பா ஏத்துக்கிட்டாதான் நானும் உள்ள போவேன். சங்கீதா, சொல்றத கேளு, போ. அக்கா சொல்றல, போ. என் பேச்ச மதிப்பல, போ. சரிக்கா, உனக்காக உள்ள போறேன். நான் போயிட்டு அப்பா அம்மா கிட்ட பேசுறேன். உன்னை பத்தி நான் அப்பாவுக்கு புரிய வைக்கிறேன். இன்னும் 2-3 நாள் டைம் கொடுக்கா. அப்பா புரிஞ்சுப்பாரு. அதுக்கப்புறமா நீ வீட்டுக்கு வா. என்ன கயல், எப்பயும் படிக்கையும் உனக்கு விருப்பம் இருக்காது?
நான் மட்டும்தான் படிப்பேன். இப்ப நீயே அக்கறையா படிக்கலான்னு கூப்பிட்டுருக்கே, என்ன காரணம்? லூசு, அப்புறம் படிச்சு தாண்டி ஆகணும். படிக்காமலே இருக்க முடியும்? எக்ஸாம் வந்துடுச்சு, அதுவும் நமக்கு இது கடைசி எக்ஸாமு. நல்லபடியே எழுதினாதான் நமக்கு டிகிரி கிடைக்கும். அதான் சின்சியரா படிக்கலான்னு முடிவு எடுத்துட்டேன். ஐயோ, நீ சின்சியரா படிக்கணும் முடிவு எடுத்துட்டியா? அப்பனா அதை விட சின்சியரா முடிவு எடுக்கணுமே. சரி, உங்க அண்ணி என்ன பண்றாங்க? அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க வேண்டியதானே கொஞ்ச நேரம்? இல்ல பூமாரி, அவங்க கிட்ட எங்க பேசுறது? அவங்க ரொம்ப சோகமாவே இருக்கிறாங்க. அதான் அவங்க அப்பா கோச்சிட்டு போனார்ல, அது நான் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதான் அவங்க கிட்ட இப்போதைக்கு பெருசா பேசல. எக்ஸாம் வேற இருக்கு, பேசினா பேசிட்டே இருப்போம். அதான் படிக்கலான்ட்டு இங்க வந்துட்டேன். ஒன்னு அதுக்காக தான் கூப்பிட்டேன். சரி சரி, படிப்போம். ஏன்னா நாளைக்கு கூட எனக்கு கொஞ்சம் படிக்க நேரம் இருக்காது. இன்னைக்கே படிச்சாதான் ஆச்சு. ஏன் பூமாரி நாளைக்கு படிக்க முடியாதுன்ற? நாளைக்கு என்ன? அதான் கயல், எங்க அண்ணனுக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம் ஏற்பாடு பண்ணிருக்காங்களே, அதான் வீட்டுல கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். அதான் படிக்க முடியாதுன்னு சொல்றேன். ஏண்டி பூமாரி, கன்ஃபார்மா நாளைக்கு நடக்க போதா? உங்க அண்ணன் ஒத்துக்குச்சு? கன்ஃபார்ம்லாம் சொல்ல முடியாது கயல், இது வேணா நடக்கலாம். ஏன்னா எப்படி திரும்ப இப்ப முடிவாயிருக்கு. காலையில நெட்டவழி அக்காவுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிடுச்சுன்னா இங்க நடக்கும். அப்படி அங்க நடக்கலாம், அங்க நடக்காது. கொஞ்சம் குழப்பமா இருக்கே. என்ன இது? அங்க நடந்தா இங்க நடக்கும், அங்க நடக்கலாம் இங்க நடக்காதா? என்னது இது? எனக்கு புரியலையே. கையல், என்ன எதுவும் கேட்காத கையல், எனக்கே ஒண்ணு புரியல. அண்ணன் மனசுல என்னதானே நினைச்சிருக்கே தெரியல. ஒண்ணு வாயை திறந்து பேசினா தானே அது மனசுக்குள்ள என்ன இருக்குன்ட்டு. ஒண்ணு வேணாம்னா வேணாம்னு சொன்னோம், இல்ல வேணும்னா வேணும் சொன்னோம், அப்படிதானே? ஆனா ஒரு மாதிரி புதிராவே பேசுது அண்ணன். சரி, நெட்டவழி அக்கா என்ன முடிவு எடுத்திருக்காங்க? அவங்களுக்கு சம்மதமாவா நாளைக்கு நிச்சயதார்த்தம் பண்றதுல? கையில், நெட்டவழி அக்காவுக்கு விருப்பம் இல்லதான் அந்த நிச்சயதார்த்தம் பண்றதுல. ஆனா அவங்க அப்பாவுக்காக யோசிக்கிறாங்க. அவங்க அப்பா தான் ஒத்துக்க மாட்டாரே. பாவம் நெட்டவழி அக்கா, என்ன முடிவு பண்றதுன்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரி விடு பூமாரி, பாப்போம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பாப்போம். கொஞ்சம் த்ரில்லா தான் இருக்குது. இந்த படத்துல சீரியல்லாம் காட்டுவாங்களே, ஐயோ நடக்குமா நடக்காதா அப்படி இப்படின்னு சொன்னா அந்த மாதிரி இருக்குது இந்த கதை. ஆமா, அப்படி எங்க வீட்டு கதையை பத்தி பேசுற. உங்க வீட்டு கதை மட்டும் என்ன? மண்டபத்துல தாலி கட்டின உடனே பொண்ணோட அப்பா அம்மா கோச்சுக்கிட்டு போனாங்களே, இதுவும் சீரியல் படத்துல வர மாதிரி தான் இருக்குது. சரிடி, சரி போது போ, ரொம்ப தான் பேசுவ நீ. அப்புறம் பூமாரி, இந்த விடிய காலத்துல கனவு கண்டா படிக்குமா? எல்லாரும் சொல்லுவாங்களே விடிய கால கனவு கண்டா அது படிச்சிடும் அப்படின்ட்டு, அந்த மாதிரியா படிச்சிருமா? ஏண்டி நீ என்ன கனவு கண்ட? பழிக்குமா பழிக்காதான்னு கேக்குற? ஏன் உனக்கு கல்யாணம் ஆகிற மாதிரி கனவு வந்துதா? ஓடு, என்ன நான் என்னன்னே சொல்லவே இல்லை, நீ ஏன் அப்படியே சொல்ற? கல்யாணம் ஆகிற மாதிரி கனவு இல்ல, கல்யாணம் ஆன மாதிரியே கனவு வந்துருச்சு. கல்யாணம் ஆன மாதிரியே கனவு வந்துருச்சா? சரி யாரு ஹஸ்பண்டு எப்படி இருந்தாரு? அவர் அழகா இருந்தாரா? உனக்கு எத்தனை பிள்ளைங்களா இருந்ததுங்க? ஓடுடி, அப்படியே கூத்துரும் உன்ன. என்ன கேக்குறா பாரு, குழந்தை குட்டிலாம் அதுக்குள்ளமா பேக்குறாங்க. லூசு, நம்ம 2 பேருமே கல்யாணம் ஆன மாதிரி தான் கனவு வந்தது. 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறோண்டி, அப்படி கனவு வந்தது. அடி எங்கப்பா, என்னது நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆன மாதிரி உனக்கு கனவு வந்திருக்குது? அதுவும் நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிறோமா? நீ அப்ப அதே நினைப்பிலே படுத்து இருக்க. என் கூட சண்டை போற மாதிரியும் கல்யாணம் ஆகிற மாதிரியும், அதான் உனக்கு அப்படி கனவு வந்திருக்கு. சரிடி, இது பழிக்குமா பழிக்காதா அதை மட்டும் சொல்லு. பழிக்காது கயல், இதெல்லாம் பழிக்காது. கனவுன்றது நம்மளோட கற்பனை தான். நம்ம தூங்கும் போது மூளை காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நடந்த நிகழ்வெல்லாம் அப்படியே சேர்க்குமா ஒரு மாதிரி. அதெல்லாம் ஒரு இடத்துல அப்படி செட் பண்ணுமா. அதனாலதான் நம்ம கனவு உருவாகுது. மற்றபடி அது பழிக்கும் அப்படிலாம் கிடையாது. அப்பா பழிக்காது அப்படிதானே? சரி விடு. கயல், இப்ப நமக்கு காலேஜ் முடிய போகுது. இது வரைக்கும் காலேஜ் போயிட்டு வந்தோம். இதுக்கப்புறம் என்னடி பண்றது? நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னா அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இன்னும் 1 வருஷமோ இல்ல 2 வருஷமோ வீட்டுல வேலை செஞ்சுனா கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதான். என்னடி
அதுக்கு எதுக்கு இப்போ கஷ்டப்பட்டு நம்ம டிகிரி படிக்கிறோம்? அதுக்கு படிக்காமலே இருக்கலாமே. படிச்சுட்டு மேற்கொண்டு ஏதாவது படிக்கணும், இல்லை ஏதாவது வேலைக்கு போகணும்டி. அப்புறம் எதுக்கு தான் நம்ம படிக்கிற சொல்லு பார்க்கோம். லூசு, எல்லாரும் படிச்சுட்டு என்ன வேலைக்கு போறாங்க? எல்லாம் கல்யாணம் தான் பண்ணிக்கிறாங்க. நீ வந்து படிப்புன்னு படிச்சுட்டே இருந்துட்ட. சும்மா காலேஜ்ல என்ஜாய் பண்ணணும், அதுக்கு தான் நம்மலாம் படிக்கிறது. நீ படிச்சுக்கிட்டே இருக்கிற எந்த நேரமும். சரி சரி, இப்போ எதுக்கு நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம்? படிக்க தானே வந்து உட்காந்தோம். படி, கம்முன்னு படி, பேச வேணாம். அப்புறமா எக்ஸாம்லாம் முடிஞ்சு பேசிக்கலாம். சரி, படிப்போம்.